நீதமாக பங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் நீதமாக பங்கு வையுங்கள் என்று சொல்லி காட்டியவன். யாரை பார்த்து? உலகத்தினுடைய நீதத்தினுடைய மொத்த உருவமாக வாழ்ந்து காட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலே யுத்த பொருளை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த சஹாபியினுடைய வேஷத்தில் இருந்த இந்த வழிகேடன் எழுந்து சொன்னான், ஏதில் யா முஹம்மத், முஹம்மதே நீதமாக பங்கு வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. தங்களுடைய சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள் என்றால், தங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செய்தியை கேட்கின்றார்கள் என்றால், அது அவர்களுடைய முகத்தினுடைய அறிகுறிகளை சுபாவத்தை வைத்து நாங்கள் அறிந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எல்லாம் சிவத்து விட்டது. கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். சொன்னார்கள், லகது கஸிர்த வஹிப்த இல்லம் அகுன் அதில், நான் நிதமாக பங்கு வைக்கவில்லை என்றால் நீ நாசமாக ஆகி விடுவாய், நீ நஷ்டமடைந்து விடுவாய் என்று சொன்னார்கள். உடனடியாக ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்து விட்டார்கள். உண்மையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் தங்களுடைய உடம்பிலே உள்ளத்திலே இருக்கிறது என்றால், அவர்களை பற்றி யாராவது குறை சொன்னால் உடனடியாக கொதித்து எழக்கூடிய உள்ளங்கள் தான் உண்மையான உள்ளங்கள். ஏனென்றால் டென்மார்க்கிலே எவனோ ஒருவன், அவன் முஸ்லிமும் இல்லை, ஒரு காஃபிர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான சித்திரங்களை கார்ட்டூன்களை போட்டுவிட்டான் என்பதற்காக வேண்டி இந்த உலக முஸ்லிம்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள். நாடு என்று பார்க்காமல் டென்மார்க் தேசிய கொடியை எரித்தார்கள். அமெரிக்கா பிரிட்டானிகளை எல்லாம் அவர்கள் கோஷங்களை, அவர்களுடைய தூதரகத்துக்கு சென்று கோஷங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு டென்மார்க் காஃபிர் குறை சொல்லிவிட்டான் என்று, கார்ட்டூன் போட்டுவிட்டான் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைவு எந்த கொள்கையில் இருந்தால் நமக்கு என்ன? சுன்னத்துல் ஜமாத் கொள்கையாக இருந்தால் நமக்கு என்ன? சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை இல்லை, இருந்தால் எடுத்து காட்டுங்கள். அதனால தான் நாம் அதை பின்பற்ற வேண்டும். மற்றைய கொள்கைகள் கூடாது. அத்தனை கொள்கைகளிலும் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் மோசடியான நிஃபாக்குத்தனமான கொள்கை இருக்கிறது என்று நாம் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றோம். ஆனால் டென்மார்க் காபிர் சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி கொதித்து எழுந்தார்கள் முஸ்லிம்கள். அதே செய்தியை ஒரு முஸ்லிம் ஏதோ ஒரு இயக்கத்தினுடைய தலைவனுடைய கிதாபிலே எழுதி வைத்து விட்டால் அதை நம்மால் ஜீரணித்துக் கொண்டிருக்கிறோம். டென்மார்க் காபிர் சொன்னதற்காக கொதித்து எழுந்தக்கூடிய நாம், நம்மை சேர்ந்த ஒரு முஸ்லிமே அதை போன்ற ஒரு குறைகளை சொன்னால் எவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? இதுதான் உண்மையான முஹப்பத்தினுடைய அடையாளம். நமது தாயை பற்றி ஒருவன் அவதூறாக சொல்லிவிட்டால் அவன் ஒரு ரோஷம் உள்ளவனாக இருந்தான். தந்தையை பற்றி ஒருவன் அவதூறாக சொன்னால் அவன் சும்மா இருந்து விடுவானா? தாயை பற்றி அவ்வாறு சொல்லிவிட்டான், தந்தையை பற்றி அவதூறு சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் கொதித்து எழும்பவில்லையா? காரணம், பெற்றோர்களை பற்றி அன்பு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால்தான். ஆனால் தாய்க்கெல்லாம் தாயாக நீங்கள் உங்களுடைய தாயாரை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய வியாபாரங்கள் சொத்து சுகங்களை விட என்னை நீங்கள் நேசிக்காதவரை, அந்த நேசம் பூர்த்தியாக ஆகாதவரை நீங்கள் உண்மை மோமின் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். ஒருவர் உங்களிலே உண்மை மெய் விசுவாசியாக ஆக முடியாது எதுவரை தெரியுமா? அவருடைய நேசம் தனது பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, ஒஃபி மாலிஹி தனது பொருளாதாரத்தை விட, வன்னாஸ் அஜ்மஈன் ஏன் உலகத்தார்கள் அனைவர்களையும் விட எனது நேசம் உங்களுடைய உள்ளத்தில் 100க்கு 100ஆக அல்ல, 100க்கு அதிகமாக, உயிருக்கு உயிராக அல்ல, உயிரை விட அதிகமாக நீங்கள் எனது அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இடம் பெறாதவரை லா யுமினு அஹதுக்கும், நீங்கள் மெய் விசுவாசி இல்லை. அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துகளை பற்றி, சத்திய சஹாபாக்களை பற்றி யாரோ ஒருவன் அவதூறு சொல்கின்றான் என்றால் அதை ஒவ்வொரு மோமின்களும் கண்டிப்பாக அதை புறக்கணித்தே ஆக வேண்டும். டென்மார்க்கிலே உண்டான காபிர் சொல்லிவிட்டான் என்று கொதித்து எழுந்தோம். ஆனால் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான 72 கொள்கைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைகள் இருக்கிறது. சர்வ சாதாரணமானவர்,
நம்மை போன்றவர், மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார். ஒரு போஸ்ட்மேனை போன்றவர். நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரை அழைத்து நாம் எதையும் கேட்கக்கூடாது. வந்தார், அல்லாஹ்வுடைய தூதுவத்தை கிதாபை தந்தார், சென்று விட்டார் என்றெல்லாம் வஹாபிகள் சொல்லவில்லையா? நம்முடைய சஹீஹுல் புகாரினுடைய துஆவை ஓதுகின்றோமே, இமாம் ஸைனி தஹலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு என்று வஹாபி எதிர்ப்பு என்றே ஒரு கிதாப் எழுதியிருக்கின்றார்கள். அத்-துரரு ஸனியா ஃபி ரத்தி அலல் வஹாபிய்யா. வழிகட்ட வஹாபிகளை எதிர்க்கக்கூடிய, அதாவது உயர்ந்த முத்துக்கள், அத்-துரரு ஸனியா, மிக மிக மதிப்பற்ற விலை மதிப்பட்ட முத்துக்கள், ஃபி ரத்தி அலல் வஹாபிய்யா, வஹாபிகளுக்கு எதிர்ப்பான முத்துக்கள். நமக்கு முத்து, அவனுக்கு அது ஆயுதங்கள். அப்படிப்பட்ட ஸைனி தஹ்லானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிதாபிலே சொல்லி காட்டும் போது, அப்துல் வஹாப் நஜ்தி இன்றைய வஹாபிகளின் தலைவன், அப்துல் வஹாப் நஜ்தியை பற்றி கடுமையான முறையில் விமர்சிக்கின்றார்கள். அப்துல் வஹாபே, நீ உனது நாவை பேணிக்கொள். யா ரசூலல்லாஹ் என்று ஒருவன் அழைத்து உதவி தேடுகின்றான், வசீலா இஸ்திகாதா கேட்கின்றான் என்றால் உடனடியாக நீ அவனிடத்தில் சென்று கேள். நீ அல்லாஹ் என்று நினைத்து கேட்கின்றாயா, அது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நினைத்து கேட்கின்றாயா? ஹகீகத் அல்லாஹ் தானே. அதே நேரத்தில் இது வசீலா என்ற அடிப்படையில் கேட்கும் போது நீ எப்படி ஒரு அப்பாவி மூமின்களை, முஸ்லிம்களை காஃபிராக ஆக முடியும்? உனது நாவை கட்டுப்படுத்திக் கொள் என்று அதே அப்துல் வஹாப் நஜ்தினுடைய சகோதரர் சுலைமான் இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி காக்காவுக்கு எதிராகவே தம்பி மறுப்பு கிதாபை எழுதியதை துரரு ஸனியா ஃபி ரத்தி அலல் வஹாபிய்யா என்ற கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த அப்துல் வஹாப் நஜ்தினுடைய கெட்ட கொள்கைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத் இருக்கிறது. குறிப்பாக அந்த காலத்தில், இப்போது நவீன ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய அந்த காலத்தில், இந்த வசதி வாய்ப்பு இல்லாத அந்த காலத்தில் மிம்பர்களிலே ஏறி ஜும்மாவுடைய நேரம் வருவதற்கு முன்பதாக ஸலவாத்து சொல்ல பழக்கம் இருந்து வந்தது. இந்த அப்துல் வஹாப் நஜ்தி இந்த அரபு நாட்டை, ஹிஜாஸ் மாகாணத்தை, இன்றுதான் சவுதி அரேபியா, சவுதி என்ற அரபி, அது வந்து ஒரு 200 வருடத்துக்குள்ளாக அவர்களுடைய ஆட்சி காலங்கள், அப்துல் வஹாப் நஜ்தினுடைய காலங்கள். அதுக்கு முன்னால் ஹிஜாஸ் என்றுதான் அதற்கு பெயர். மக்கா, மதீனா, தாயிப், ஜித்தா போன்ற பிரதேசங்களுக்கு ஹிஜாஸ் மாகாணம். பழைய ஹாஜிமார்களுக்கு தெரியும், துருக்கியினுடைய அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த ஹரமைன் இருந்தது. அந்த நேரத்தில் ஜியாரத்து திறக்கப்பட்டது, அங்கு மௌலூத் ஷரீஃப்கள் ஓதப்பட்டது. புனித ரபீஉல் அவ்வல் 12 அன்று அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிலே அவருடைய மதுகுகள் பாடப்பட்டு மாகாண கவர்னர்கள், அரபு நாடு தலைவர்கள், பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அங்கு சமூகம் அளித்து மிகப்பெரிய விழாவாக எடுத்ததையெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீதுகள், அந்த வரலாற்று செய்திகள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த அப்துல் வஹாப் நஜ்தி அரபு நாடுகள் எல்லாம் கொள்ளையடித்து வரக்கூடிய அந்த நேரத்தில் கடைசியில் மக்காவுக்கு வந்து விட்டார். இந்த நேரத்தில் ஹிஜாஸ் மாகாணத்தை, மக்கா, மதீனா, ஜித்தா, தாயிஃபை ஆளக்கூடிய மாகாண கவர்னராக மக்கா ஷரீஃப் இருந்தார், துருக்கியை சார்ந்தவர். கடைசி அவர் அந்த சரித்திரத்தில் குறிப்பிட்டு காட்டும், நான் கடைசி வரையிலும் போராடினேன். அப்துல் வஹாப் நஜ்தினுடைய அந்த ஆட்கள் எங்களுடைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களை கொலை செய்தார்கள். பெண்கள் என்று பார்க்கவில்லை, பெரியோர்கள், முதியவர்கள், பச்சை குழந்தைகள் என்று பார்க்கவில்லை. அத்தனை பேர்களையும் நீங்கள் எல்லாம் வசீலா இஸ்திகாதா என்று ஜியாரத் என்று சென்று விட்டீர்கள். அத்தனை பேர்கள் நீங்கள் முஷ்ரிக்கீன்கள், காஃபிரீன்கள். அந்த கொள்கை தவறு, என்னுடைய வஹாபி கொள்கை தான் சரியானது, எனவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டான். ஏற்க மறுத்தவர்களை உடனடியாக கொலை செய்தான். அவனுடைய ஆட்சி மக்கா, மதீனா வஹாபிகளுடைய கைக்கு வந்த அந்த நேரத்தில் இந்த அப்துல் வஹாப் நஜ்தி போட்ட முதல் உத்தரவு என்ன தெரியுமா? ஜும்மாவிலே அங்கு முஅத்தின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது. அதுதான் முதல் உத்தரவு. முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் பதவி ஏற்றதற்கு பிறகு முதலாவது கோப்பிலே கையெழுத்திடுவார். இந்த வழிகேடன் போட்ட முதலாவது அரசாங்க உத்தரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸலவாத்தை நிப்பாட்ட வேண்டும். ஒரு கண் தெரியாத ஒரு முஅத்தின் இருந்தார் அந்த பள்ளியில், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் ஹராமிலே. இந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. இப்படி மக்காவினுடைய அரசாங்க தலைவராக அப்துல் வஹாப் நஜ்தி வந்திருக்கிறார். அவர் இனிமேல் எந்த முஅத்தினார்களும் பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லக்கூடாது என்ற தடை உத்தரவை போட்டிருக்கின்றார் என்று. எனவே உங்களுக்கு கண் தெரியாத காரணத்தினால்
நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்காமல் இருக்கலாம். எனவே இன்று ஸலவாத் இல்லாமல் பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் சொன்னார், அப்துல் வஹாப் நஜ்தி வந்தா அவங்க வாப்பா வந்தார், எனக்கு நான் வளமை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லியே ஆகுவேன் என்று அவர் ஸலவாத் சொன்னார். இந்த செய்தி அப்துல் வஹாப் நஜ்திக்கு சொல்லப்பட்டது. ஃபஅமர பிகத்லிஹி ஃபகத்லஹு, அவனை கொலை செய்யுங்கள் என்று இவன் உத்தரவிட்டான். அவனுடைய பக்தர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள். ஸலவாத்திலே கையை வைத்தான். அதே அப்துல் வஹாப் நஜ்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கிதாபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய அந்த நேரத்தில் ஸலவாத் சொல்வது எது மாதிரி என்றால், நஊது பில்லாஹி மின்ஹா, நாம் சொல்வதற்கு நாவு கூசுகிறது என்றாலும் கூட உண்மையை உண்மை என்று தெரிய வேண்டும். வெளிரங்கத்தை பார்த்து எல்லோரும் நல்ல வேலைகள் செய்கின்றார்கள் என்று நாம் ஏமாந்து ஈமானை பறிவிட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன். வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்திலே சொல்லப்படக்கூடிய இந்த ஸலவாத்தானது ஜினா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஜினா நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் எந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாரோ அதை விட மோசமானது. நஊது பில்லாஹி மின்ஹா. எந்த கிதாபிலே எங்கே வருகிறது, உங்களோட இஷ்டமான கருத்தா என்று இந்த மஜ்லிஸ் முடிந்ததுக்கு பின்னால் வாருங்கள், எந்த கிதாபிலே வருகிறது என்பதை ஆதாரம் தருகிறேன். சங்கைக்குரியவர்களே, இந்த தவறான இந்த கொள்கையை உடையவர்கள் தான் வஹாபிகள். அவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எதிரானவர்கள். அவர்களை பட்டியல் போட ஆரம்பித்தால் மஜ்லிஸ் நீண்டுவிடும். எனவே ஒரு சில நிகழ்ச்சிகளை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். எந்த ஒரு மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவன் விமர்சனம் செய்கின்றானோ, அதாவது ஸலவாத்திலே கை வைக்கின்றானோ, உடனடியாக நான் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம், இவன் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாறுபட்ட இவன் பித்அத் கொள்கையை சேர்ந்தவன் என்று. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத் ஒன்றுதான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கின்றது. லா ஈமான லிமன் லா மஹப்பத்தலா என்று சொல்லும் போது, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்று சொல்லும் போது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகின்றான் என்றால், நாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது என்று சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா என்று சொல்லுவது பொருளா? இல்லை. வகால அபுல் ஆலியா, புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு இமாம் அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றான் என்றால் என்ன பொருள்? அவருடைய கண்ணியத்தை உயர்த்திக் கொண்டே இருக்கிறான். ஸலவாத்துல் மலாயிகா, மலக்குமார்கள், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் எங்களுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார்கள் தேடுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மெய் விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து ஏவி இருக்கின்றார். நாம் அல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன சொல்லுகின்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மத், யா அல்லாஹ் நீனே அந்த ஸலவாத்தை சொல்லு. இமாம் தஃப்சீர் சாவியிலே இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் சாவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதுகின்றார்கள், உஸல்லி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம் தானே, நான் அல்லாஹ்வின் மீது அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்கிறேன் என்று சொல்லாமல் அல்லாஹும்ம ஸல்லி, யா அல்லாஹ் நீனே அதை ஸலவாத்தை சொல்லு என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய ஹிக்மத் தத்துவம் என்ன என்று அவர்கள் விளக்கி காட்டும் போது இந்த விளக்கத்தை எழுதுகின்றார்கள். தாய்க்கு இல்லாத தகுதியற்ற நாம் தகுதியான சிறப்பான நபியின் மீது ஸலவாத் சொல்வதற்கு நாம் அருகதையற்றவர்கள். எனவே அனைத்து தகுதிகளும் வாய்ப்பும் கண்ணியமும் மிக்க அல்லாஹ் நீதான், உனது கண்ணியமிக்க ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீனே ஸலவாத் சொல் என்று நாம் திருப்பி அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லுகின்றோம் என்று அந்த ஸலவாத்துக்கு விளக்கம் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் எந்த ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்திலே விஷயத்தில் கை வைக்கின்றானோ அதுதான் அவனுடைய வழிகேட்டின் ஆரம்பம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சையது சாதாத் இந்த அருள் பைத்துகளில் அவர்களுடைய பிச்சலங்களில் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருமை மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலாமாத்து அஹ்லு சுன்னா கஸ்ரத்து ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இர்ஷாது ஷாரி என்ற கிதாபிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், ஒருவன் சுன்னத்துல் ஜமாஅத் என்பதற்கு அடையாளம் என்ன? அவன் நெற்றியில் எழுதிய வைத்திருக்கிறது,
அதுக்கு சில அடையாளங்களை மிக லேசாக சொன்னார்கள். அலாமாத் அஹ்லு சுன்னா, ஒருவன் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை பின்பற்றக்கூடிய நேரான சிராத்துல் முஸ்தகீம் பாதையை பின்பற்றக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்தவன் என்பதற்கு அடையாளம் கஸ்ரத்தி ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்வான். ஸலவாத்து சொல்லுவான் என்பதல்ல, சொல்ல வேண்டும். ஸலவாத்தை அதிகப்படுத்துவானே, அதுதான் அவன் சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்தவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை